நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தங்கத்துக்கு. ஆனா அது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணவா ஒரு 15 வருஷத்துக்கு? இல்ல நான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு லார்ஜ் கேப்லயோ இல்ல இண்டெக்ஸ்லயோ நான் போட்டுட்டு 15 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து நான் கோல்டு வாங்குவா? இந்த கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருச்சுங்க. இல்லை இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் எனி பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த 30 வருஷ பீரியட் 1995லேருந்து 2025 வரைக்கும் எடுத்தோம்னு வச்சுங்களேன். ஓகே. 30 வருஷ பீரியடில் ஆவரேஜாக கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 9 to 10% கொடுத்துருக்கு பர் இயருக்கு. பர் இயர். ஓகேங்க சார். அன்னைக்கு ஒரு 450 ரூபா கிராமு, இன்னைக்கு 7000 சுச்சம் 8000 சுச்சம் 8000க்கு மேலே போயிடுச்சு. 8000க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னென்ன 17 மடங்காக இருக்குது கோல்டு. ஒன்று ஃபுல் ரிட்டர்ன் ஆனால் ஒன்று ஃபுல் ரிட்டர்ன், நோ டவுட். ஸோ கோல்டை விட எஃப்டி வந்து கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருங்க ரிட்டர்ன். ஆமாங்க சார். இன்னைக்கு லெவலில் இந்த காலங்கள் மாறலாம், பட் இன்னைக்கு லெவலில் வந்து லாஸ்ட் 30 வருஷத்தில் கோல்டை விட எஃப்டி கொஞ்சம் ரிட்டர்ன் 8 8 அது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 9 to 10 கொடுத்துருக்கு. இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14% கொடுத்துருக்கு இண்டெக்ஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறதுல வந்து 30 வருஷத்தில் ஒரு 4% கூடனா அது அமௌண்ட் எங்கேயோ போய்டும்.